உலகிற்கே காதலை கற்றுக் கொடுத்தவர் கண்ணன். ஆனால் அவர் ஏன் தனது உயிராக கருதிய ராதையை திருமணம் செய்து கொள்ளவில்லை? இது வெறும் பிரிவா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு ரகசியமான ஆன்மீக உண்மை ஒளிந்துள்ளதா? பலரும் அறியாத அந்த ரகசியத்தை இன்று காண்போம். ராதையின் காதல் சாதாரணமானது அல்ல, அது உடல்களை கடந்தது. ஒரு முறை ராதை கிருஷ்ணனிடம் கேட்டார், கிருஷ்ணா, நீ ஏன் என்னை மணக்க மறுக்கிறாய் என்று. அதற்கு அந்த மாயக்கண்ணன் புன்னகையுடன் சொன்ன பதில் இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது. கண்ணன் சொன்னார், ராதா, திருமணம் என்பது இரண்டு வெவ்வேறு நபர்களுக்கு இடையில் நடப்பது. ஆனால் நீயும் நானும் வேறு வேறா? நீயே நான், நானே நீ. ஒருவன் தன்னைத்தானே எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? இந்த உலகம் திருமணத்தை ஒரு பந்தமாக பார்க்கிறது. ஆனால் ராதா கிருஷ்ணா காதல் அந்த பந்தத்திற்கும் மேலானது. ராதை இல்லை என்றால் கிருஷ்ணன் முழுமையடைய மாட்டார். அதனால்தான் இன்று கோயில்களில் ருக்மணியை விட ராதைக்கே கண்ணன் அருகில் முதலிடம் கிடைக்கிறது. பிரிவு என்பது உடல்களுக்குத்தான், ஆன்மாவிற்கு அல்ல என்பதை நிரூபிக்கவே கண்ணன் இந்த நாடகத்தை நடத்தினார். அவர்கள் பிரியவில்லை, மாறாக ஒருவருக்கொருவர் கலந்து விட்டார்கள். உண்மையான காதல் என்பது அடைவதில் இல்லை, அர்ப்பணிப்பதில் இருக்கிறது என்பதை இவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. இந்த தெய்வீக காதல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது கடவுள் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.